இன்னைக்கு இல்ல விக்கிரவாண்டியில ஒரு 10 ஊர் கிராமம் சேர்ந்து ஒரு 10,000க்கு மேல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது. அதை பத்தி கேளுங்க. இங்க வந்து போதுமான எம்பி வந்து பெரும்பாலும் இந்த சோழவந்தான் தொகுதியை வந்து கண்டுக்கிறது பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இது சோழவந்தான் தொகுதியா? இல்ல உசிலம்பட்டி தொகுதி யாரு கண்டுக்கிறது? இங்க வந்து பெரும்பாலும் வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களோ இந்த மாதிரி பெருசா பண்றது இல்ல. பல குற்றச்சாட்டு இல்ல நலத்திட்டங்கள்ன்றது இப்பதான் நாங்க எம்பி ஆயிருக்கோம். முதல் தடவையா ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு திமுகவுல ஜெயிச்சு வந்த எம்பி நானா தான் இருப்பேன். வந்திருக்கேன். ஊருக்கு சில இது எம்பி ஃபண்ட்ல கேட்டாங்க, கொடுத்துருக்கேன். இந்த கம்மாயை வந்து எந்த கம்மா அது? முதலகுளம் கம்மாயை ஆயக்கட்டில் சேர்க்கணும்னு சொன்னாங்க. இப்ப அமைச்சர்கிட்ட பேசி ஆயக்கட்டில் சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன். வேற சின்ன சின்ன கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் அமைச்சர்கிட்ட சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்பதான் ஜெயிச்சு 6 மாசம் ஆகுது. அதுக்குள்ள எதுவுமே செய்யலைன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப வந்து விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக முட்டுக்கட்டையா இருக்கு. திமுக எதுக்கு சார் முட்டுக்கட்டையா இருக்கு? மக்களை சந்திக்கிறதுல யாரும் போய் சந்திக்கலாம்ல? யாரு தடை போட முடியும்? தவறான தகவலை சொல்றீங்க. மக்களை சந்திங்க, பிரச்சனைகளை பாருங்க. மக்களை சந்திச்சு பிரச்சனைகளை கேட்டு சால்வ் பண்றதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஒரு அரசை வந்து குறை சொல்றது எளிது, நிர்வகிக்கிறது கஷ்டம். இந்த நிதிச்சுமையிலையும் 4 வருஷமா ஒரு சிறந்த அரசா விளங்குதுன்னு சொன்னா இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா கொண்டு வந்த ஒரு முதல்வர் யாருன்னு கேட்டா தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மட்டும்தான். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைச்சு நல்ல ஆட்சியை கொடுத்துருக்காரு. மக்கள் அதை நம்புறாங்க. சார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தில் சார் ஒரு சமூக ஆர்வலரை லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க சார் குவாரி பிரச்சனையில. அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து கடுமையாக வந்து திமுக அரசை கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. இது தாசில்தாரே தகவல் கொடுத்ததுனாலே வந்து லாரி ஏற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னுதாரணமா இருக்கு. அதிகாரிகளே தகவல் கொடுத்து இந்த மாதிரி செய்யறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குன்னு சொல்லி கடுமையான யாரு சொல்றது? அண்ணாமலை பிஜேபிக்கு தலைவர். போலீஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ரிட்டையர்டு, அதாவது ராஜினாமா பண்ணிட்டு போலீஸ் உண்டான வேலையை அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு செத்தாங்க, என்ன யாரு லாரி ஏத்துனதுன்ற விசாரணை வரும். விசாரணையில யாரு தவறு செய்தாலும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 13 அமாவாசைக்கு பின்னாடி வந்து அதிமுக ஆட்சி வரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லி இப்ப வந்த அமாவாசைகள் எல்லாம் வராத அதிமுக 13 அமாவாசைக்கு பிறகு வரும்னு சொன்னா யார் நம்புவா? நம்புறதுக்கு சாத்தியமான கூறு இல்லை.